நீட்டில் சால்வ் பண்ணக்கூடிய டிஎன்பிஎஸ்சி சம்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டாங்கன்னா இதை ஒரு 5 டைப்ஸாக நான் பிரிச்சிருக்கேன். அதில் ஃபஸ்ட் டைப் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். இதை வந்து செகண்ட் டைப்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டைப் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைப்பில் பார்த்தீங்கன்னா கீழே மொத்தம் பார்த்தீங்கன்னா எல்லா டிஜிட்ஸுமே சேம் டிஜிட்டாக இருக்கும். இப்போ இங்கே 4 டிஜிட்னா இங்கேயும் 4 டிஜிட், இங்கேயும் 4 டிஜிட், இங்கேயும் 4 டிஜிட் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு டைப். செகண்ட் டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்க 3 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே டிஜிட்டில் இருக்குது. மேலே இருக்க நம்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டில் இருக்குது. பார்த்தா தெரியும். இதுவும் 4 டிஜிட், இதுவும் 4 டிஜிட், இதுவும் 4 டிஜிட். மேலே இருக்க நம்பர் மட்டும் 3 டிஜிட். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இதை ஃபஸ்ட்டு டிஜிட்க்கு கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 425 இருக்கு இல்லையா? 425 நான் எப்படி 4 டிஜிட்டாக கன்வெர்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். பட் வேல்யூஸ் மாறக்கூடாது. இப்போது 425 தானே இருக்குது. 425க்கு நான் பக்கத்தில் 0 போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 4 டிஜிட்டாக மாறிடும். பட் இதோட வேல்யூஸும் சேர்ந்து மாறிடும். கரெக்டாக? அப்போ இது 0 இங்கே போடக்கூடாது. அப்போ 0 முன்னாடி போட்டு பாருங்களேன். இப்போ 0 முன்னாடி போட்டாலும் இது 425 தான். இந்த 0 நீங்கள் இல்லாமல் பார்த்தாலும் இது 425 தான். ஸோ அப்போ 4 டிஜிட்டாக மாற்றிட்டேன்னா, ஸோ இப்போ எப்படி பண்ணணும்னா எந்த நம்பர் சேமாக இருக்கோ அது ஒரு முறை எழுதிக்கோங்க. எந்த நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அது ஒரு முறை எழுதிக்கோங்க. ஓகேவா? அதை மேலேயும் 4 டிஜிட்னா கீழேயும் 4 டிஜிட் தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அதை கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கோங்க. இப்போது சேமாக இருக்க நம்பர் கூட 1 மைனஸ் பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்க நம்பர் கூட 1 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் 1 மைனஸ் பண்ணால் 9998 வரும். கரெக்டுங்களா? இதில் 1 ஆட் பண்ணனா 0426ன்னு வரும். கரெக்டுங்களா? இப்போ பாருங்கள். இப்போ இந்த நம்பரும் சேர்த்து எழுதிங்கன்னா ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் 9998 இது கூட சேர்த்து எழுதுங்களேன் 0426. ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்களேன். ஆப்ஷன் டி. ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். ஸோ இதே மெத்தடில் நீங்கள் இந்த சம்ம சால்வ் பண்ணுங்களேன். ரொம்ப ஈஸி தான். நான் பாதி வரைக்கும் உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துறேன். ஃபஸ்ட் இங்கே பாருங்கள், சேமாக இருக்க நம்பரை ஒரு முறை எடுத்து எழுதிக்கோங்க. எடுத்து எழுதியாச்சா? இப்போ டிஃப்ரெண்ட்டாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்குது. ஸோ இங்கே டோட்டலாக 5 டிஜிட்ஸ் நம்பர் இருக்குது. ஸோ அப்போ இந்த 1ஐயும் நம்ம என்ன பண்ணணும், 5 டிஜிட் நம்பரை கன்வெர்ட் பண்ணோம். அப்போ 1க்கு முன்னாடி 40 போடலாமா? அப்போ 40 போட்டால் இந்த 5 டிஜிட்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போது சேமாக இருக்க நம்பர் கூட 1 மைனஸ் பண்ணோம். டிஃப்ரெண்ட்டாக இருக்க நம்பர் கூட 1 ஆட் பண்ணோம். ஸோ அப்போ என்ன ஆன்சர் வருதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. டவுட்னா கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.